குட்டி தாங்க இன்றைக்கும் சீட் க்ரோன்னு பார்த்தீங்கன்னா ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் தான். இது என்னென்னு பார்த்தீங்கன்னா இதை நான் இப்போ பாலினேட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த வீடியோவில் இல்லாமல் நெக்ஸ்ட் வீடியோவில் பாலினேஷன் பற்றி நான் வந்து கண்டிப்பாக வந்து வீடியோ போடுவேன். பாலினேஷன் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத கண்டிப்பாக டீட்டெயில் வீடியோ போடுவேன். அதுக்கு முன்னாடி நம்ம பாலினேட் பண்ணி வச்சு வந்த சீட்லேருந்து இது வந்து அதோட மதர் பிளான்ட், அந்த சீட் போட்டு வளர்த்த பிளான்ட் வந்து எப்படி இருக்குது அப்படிங்கிறத பாருங்கள். மதர் பிளான்ட்டோட ஃப்ளார் இமேஜ் இது தான். ஒழுங்காக பூக்கள் தடவை 5 இதில் இந்த மாதிரி அங்கங்கே இப்படி மை பூசின மாதிரி இப்படி அழகாக இருக்கக்கூடிய வெரைட்டினது இது பாருங்கள். பெரிய ஒரு பிளான்ட் கிராஃப்ட் பாருங்கள், மறைஞ்சே போச்சு அந்த இடத்துல. ஸோ அந்த இடம் பாருங்கள் எவ்வளோ பெருசாக இருக்குன்னு. ஹார்ட் ப்ரூனிங் பண்ணி ஒரு போன்சாய் போல் இது ஃபுல்லாக வந்து ப்ளூம் ஆகும். அதுதான் நெக்ஸ்ட்டு இதில் வந்து இப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா சீடு போட்டு வளர்ந்த பிளான்ட்ஸோட அப்டேட்ஸ் தான். இந்த பிளான்ட்லேருந்து வந்த சீடுலேருந்து எடுத்து போட்ட பிளான்ட்டை பார்க்கலாம் வாங்க. இதுதான் இந்த பிளான்ட்டோட அந்த பூவோடலேருந்து வந்த சீட்லேருந்து எடுத்து போட்ட பிளான்ட்டு. என்ன க்யூட்டாக இருக்குது பாருங்களேன், என்ன க்யூட்டாக இருக்குது. இதோட ஏஜ் வந்து பார்த்திங்கன்னா 1 இயர் ஆகிடுச்சுங்க. 1 இயர் ஆச்சு. இதில் நான் எழுதியிருக்கேன் சிங்கிள் போட்டு. அது ஒருத்தவங்ககிட்ட இருந்து நான் அந்த செடி வாங்கினேன், பெரிய பிளான்ட்டாகவே வாங்கினேன். அவங்க பேரை வந்து அதில் நான் எழுதியிருக்கேன் அடையாளத்துக்காக. ஏதாவது ஒரு அடையாளம் இருக்குன்னு அதுக்காக எழுதியிருக்கேன். இந்த நாற்று வந்து பார்த்திங்கன்னா இதில் சில இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் மட்டும் சொல்லிக்கிறேன், கேட்டுக்கோங்க. நாற்று வந்து நான் எல்லா வீடியோஸ்லையுமே அவ்வளோ இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் தரேன், ஒரு லைன்லையுமே. ஆனால் அதை சில பேர் புரிஞ்சுக்காமல் என்ன பண்ணுறாங்க, பிளான்ட்டு சீடோ இல்லை பிளான்ட்டோ வாங்கினோன்னே அதை டவுட்டை கேட்குறீங்க. எனக்கு என்னென்னா வீடியோ ஃபுல்லாகவே இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் தானே சொல்கிறேன். இது இப்போ அவங்க பார்க்கவே இல்லையா கேட்கவே இல்லையன்ற வாட்ஸ்அப்பில் மட்டும் எனக்காக சொல்லிடுங்கன்னு சொல்லுவாங்க. நான் வீடியோ லிங்க்கை தான் அனுப்புவேன். சரி, அந்த வகையில் இது வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக ஒரு எனக்கு தெரிஞ்ச ஒரு 60-70 சீடு வந்து போட்டது வரிசையாக இருக்குது பாருங்கள். என்ன இந்த நிறைய அப்டேட்ஸும் காமிச்சிருக்கேன் உங்களுக்கு. இதை வந்து ஆக்சுவலி ஒரு 3 months 4 monthsலேயே நான் வந்து ரீபார்ட் பண்ணியிருக்கணும். அப்படி பண்ணியிருந்தேன்னா இதோட சத்து வந்து நிறையா ஒரு நம்ம வீட்டில் உள்ள அதே கதை தான். இப்போ 4 பிள்ளைக்கு உள்ள சாப்பாடும் 2 பிள்ளைக்கு உள்ள சாப்பாடும் என்ன டிஃப்ரென்ஸ்னு படிச்சிருக்கோம். அந்த மாதிரியே தான் ஒரே இதுக்குள்ளே. இது என்னோட நேரமின்மை காரணமாக இதை நான் பண்ணலை. அதனால் நீங்கள் நாற்று போடுறீங்க அப்படின்னா தயவுசெய்து ஒரு 2-3 monthsல வந்து நீங்கள் மாற்றிடுங்க. இன்னொன்று, இந்த சீசன் அடினியம் சீடு போடுறதுக்கான சீசனாக இந்த சீடு வாங்கின எல்லாரும் கேட்குறாங்க. இந்த சீசனுக்காக தானங்க வெயிட் பண்ணிகிட்டே இருந்தோம். அதை தான் ஃபுல் வீடியோஸ்லேயே சொல்கிறேன். இதுதான் சீசன். இப்போ நீங்கள் சீடு போட்டுருங்க. அடுத்த 10 மாதத்துக்கு நம்மளுக்கு வந்து 10 மாதம் இல்லை, ஒரு 8 மாதத்துக்காவது அடினியமோட காலம் தான். தாராளமாக சீடு போடுங்க. ப்ரூன் பண்ணுறவங்க ப்ரூன் பண்ணுங்கள், ரீபார்ட் பண்ணுறவங்க பண்ணுங்கள். இது எல்லாமே நீங்கள் செஞ்சுக்கலாம் இந்த சீசனில். இது அடினியமுக்கான சீசன் தான். ஸோ இதை இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா நல்லா தட்டி விட்டு இது பண்ணி வேறு இதில் மாற்ற போகிறேன் நான். பட் பூ வந்தக்கப்புறம் எல்லாருக்கும் இதெல்லாம் சேல் கொடுப்பேன். இதில் இன்னும் உங்களுக்கு வர டவுட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதிலே இப்போ கட் பண்ணி பிரான்ச்சஸ் நிறைய வர வைக்கலாமான்னு கேட்குறீங்க. தாராளமாக பண்ணலாம். ஆனால் நான் எல்லா செடியிலையும் பண்ண மாட்டேன். இந்த மாதிரி கொஞ்சம் திக்காக இருக்குதுல்ல, இதுவே வந்து கொழுந்து போல இருந்தால் பண்ண மாட்டேன். இன்னொன்று வந்து கேட்குறீங்க, இது வந்து கட் பண்ணிக்கலாம்னு நான் சொல்லிட்டேன். நல்லா திக்காக ஒரு மாதிரி கிரே மேட்டராக மாறி இருக்கிற பிளான்ஸில் வந்து நீங்கள் பண்ணலாம். இன்னொரு ஒரு டவுட் வந்து என்ன உங்களுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, எத்தனை இன்ச்சு பாட்டில் சிஸ்டர் மாற்றலாம்? எப்போல்லாம் நீங்கள் இந்த பாட் வந்து இந்த செடி வளர்ந்துட்டுருக்கோ, எந்த செடி எந்த ஒரு தொட்டியில் நீங்கள் போட்டு வளர்த்துட்ருக்கீங்களோ, ரீபாட்டுங்கிற போது அந்த பழைய தொட்டியை விட புதுசாக இருக்க தொட்டியோட சைஸ் அதிகமாக தான் இருக்கணும். இது வந்து ஒரு 12 inch பாட்டுனா இதில் எவ்வளோ வச்சுருக்கேன். இது ஒரு 4 inchல போட்டு வளர்த்துறதுன்னா நெக்ஸ்ட்டு 6 inch, அதுக்கப்புறம் 8 inch. இப்படி தான் நீங்கள் வந்து ரீபார்ட் பண்ணணும். இப்போ இதை நான் என்ன பண்ண போகிறேன், நாற்றெல்லாம் எடுத்து தனியாக அலசி வைக்க போகிறேன். இங்கே பாருங்கள் எப்படி வளர்ந்துருக்கு பாருங்கள். அதுக்கு இடமே இல்லை பாவம். அதுக்கு இடமே வந்து சுத்தமாக இல்லை. அதனால் இது பார்த்திங்கன்னா ரொம்ப கஷ்டப்பட்டு வளர்ந்துட்டுருக்கேன். ஏமா இப்படியே எடுத்துடலான்னு நினைக்கிறேன். இவ்வளோ தான் உள்ளே ஊடுருவி போயிருக்கு. இங்கே பாருங்கள், இதோட ஊடுருவி போயிருக்கிறத பாருங்களேன். நான் கூட ரொம்ப டைட்டாக இதாக இருக்குன்னு பார்த்தேன், போகவே இல்லை. இதே மாதிரி தான். இங்கே பாருங்கள், இதை ஃபுல்லாக இப்போ எடுத்துகிட்டு உங்களுக்கு நான் காமிக்கிட்டுமா. இங்கே பாருங்கள், அதுவே வந்து புண்ணு வந்து அதில் அதுவே ஹீல் ஆகி எவ்வளோ சூப்பராக இதான் அடினியம்ங்கிறது. அதுக்குண்டான காயம் அதுவே வந்து சரி பண்ணிக்க வரும். இங்கே பாருங்கள், அந்த இடத்துல கட் ஆகி அதுவே இது பண்ணி அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சைடில் பிரான்ச்சஸ் வந்து ரூட் ட்ரைன் பண்ண மாதிரி அதுவே ஆயிக்கிச்சுன்னு வச்சுக்கோங்களேன். இங்கே பாருங்கள், இதுதான் ரீசன். இதில் இடம் இல்லை ஒன்று. இன்னொரு ரீசன் என்னென்னா, இந்த மண்கலவையாக கூட இருக்கலாம். எனக்கு தெரிஞ்ச அப்போதைக்கு நான் ரொம்ப ப்ராப்பர் மண்கலவை வந்து இதுக்கு போடலை. அவசரமாக சரி இது பண்ணுனா போதுமே நினச்சி பண்ணது. இதை வந்து இன்றைக்கே வந்து வைக்கணுமா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா நான் சொல்லுவேன், இன்றைக்கே வந்து ரீபார்ட் பண்ணி இன்னொரு தொட்டியில் வைக்கணுமான்னு கேட்டால் கிடையாது. வாஷ் பண்ணிவிட்டு நீங்கள் 1 நாள் 2 நாள் வெயிட் பண்ணலாம். ஆனால் வந்து பார்த்திங்கன்னா வாஷ் பண்ணிட்டு 1 நாள் 2 நாள் வெயிட் பண்ணலான்னு சொல்கிறேன் இல்லையா நான். இதில் வந்து பார்த்திங்கன்னா
இந்த தண்டோட சைஸை பொறுத்து இருக்குது. இதுவே பெரிய பிளான்ட்லாம் நீங்கள் 4-5 நாளோ 1 மந்த்தோ வெயிட் பண்ணலாம். பட் இவ்வளோ தான் சத்து, இவ்வளோ தான் இதில் இருக்குது அப்படின்னா இதெல்லாம் நீங்கள் அடுத்த நாளே வந்து நீங்கள் பாட் பண்ணி வச்சுறது வந்து நல்லதுங்க. பாருங்கள், எல்லாம் சீட் போட்டு. இதில் இன்னொரு ஆன்சரும் இருக்குது உங்களுக்கு. சீடு போட்ட பிளான்ட்ஸ் எல்லாம் ஒரே மாதிரி வளர மாட்டேங்குது சிஸ்டர், எப்படி அப்படின்னு கேட்டால், என்னோடய சீனியர் ஒருத்தர் சொன்னார்னு சொன்னால் 5 விரலும் ஒரே மாதிரியாக இருக்குன்றது மாதிரி சீடு போட்டு வளரல. இதுவும் 1 இயர் ஓல்டு தான், இதுவும் 1 இயர் ஓல்டு தான், மோர் தேன் 1 இயர் இருக்கும் கண்டிப்பாக. அதெல்லாம் இது இப்படி இருக்காது. அப்படி இருக்குன்னா அது வளர்ந்து வரும்போது அதுக்கான சத்து இதுக்கு கிடைக்கல. ஸோ நாளுக்கு ஒரு பிளான்ட் இந்த மாதிரி இருக்க தான் செய்யும். அது வந்து நார்மல். இது வந்து ப்ராக்டிக்கலாக நம்ம உணர்ந்த ஒரு உண்மை. இங்கே பாருங்கள், இதெல்லாம் அதுவே வந்து தண்ணி ஓவராகி அந்த மழையிலையா என்னன்னு தெரில. இங்கே பாருங்கள், அந்த புண்ணு அதுவே சரியாகி நான் கண்டுக்கிறவே இல்லை. எப்படி இருக்குது பாருங்களேன், ரூட் ட்ரெயின் பண்ண மாதிரி அழகாக இதாகிடுச்சு. இப்போ இவங்களை அழகாக ரீபாட் பண்ணி வச்சு இது பண்ணும்போது சூப்பராக வருவாங்க பாருங்கள். அப்படியே புது 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 புதுன்னு வருவாங்க. ஸோ என் தங்கங்களுக்கு பூ வந்தக்கப்புறம் நம்ம ஒரு அப்சர்வேஷன் பார்ப்போம். பூ வந்தக்கப்புறம் எப்படி வந்து அதே மாதிரி பூக்குதா. ஏன்னா மதர் பிளான்ட் பூ தான் காமிச்சிட்டேன் இல்லையா உங்களுக்கு, அது இன்னும் பர்ஃபெக்டாகவும் பூத்துரும். இப்போ இதை லைனாக அடிக்கிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ இப்போ ஃபுல்லாக அழகாக அடுக்கி வச்சாச்சு. A to Zன்னு சொல்லி அடுக்கி வந்து நம்ம வச்சுட்டோம். மொத்தம் இதில் வந்து பார்த்திங்கன்னா இங்கே வேறு, இங்கே ரூட் ட்ரெயின் அவங்களே ஆனாங்களா அவங்க வேறு. 45 பிளான்ஸ் வந்து இதில் இருக்குது. 45, 48, 38, 30, 40, 44 பிளான்ஸ் இருக்குது. மொத்தம் எனக்கு தெரிஞ்சு 58 என்னமோ போட்டேன் நான். அதில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ 44னா 58னா எவ்வளோ, நான் வேறு கணக்கில் 14 பிளான்ஸ் கிட்ட வந்து அதுக்கு உள்ளே அழுகி போயிருக்குது, இடம் இல்லாத காரணத்தினால. ஆனால் ஃபுல்லாக வயபிள் சீட்ஸ் தான். இந்த மாதிரியும் வந்து நடக்கும். அதனால் தனித்தனி சீட் ட்ரே அந்த மாதிரி இதில் போட்டிங்கனாலும் ஓகே தான். கொக்கோபித்துக்குள்ளே போட்டு சீடு போட்டு வளர்க்குறாங்களே எப்படி சிஸ்டர் கேட்டால், நான் அது இது வரைக்கும் பண்ணது கிடையாது. வேணா ட்ரை பண்ணிட்டு சொல்கிறேன். பட் எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது பாருங்களேன். இல்லை இந்த இது பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்குதுல்ல. இவங்களெல்லாம் என்ன பண்ணுவேன், இப்போ நல்லா தண்ணியில் போட்டு வாஷ் பண்ணிடுவேன். இந்த ரூட் ட்ரெயின் ஆனவங்களாம் தனியாகவே வச்சுட்டேன்னு வச்சுக்கோங்களேன். இப்படி தான் இவங்க எல்லாருக்கும். இப்போ இந்த சைஸெல்லாம் எடுக்கிறேன் அப்படின்னா இதை வந்து ஒரு 4 இன்ச் பாட்டில் கண்டிப்பாக வச்சுருவேன். இதிலேருந்து இது வரைக்கும் எப்படி சொல்கிறேன், இது வரைக்கும் 4 இன்ச் பாட்டில் வச்சுருவேன். இவங்களெல்லாம் ஒரு 6 இன்ச் பாட்டில் வந்து வச்சுருவேன்னு வச்சுக்கோங்களேன். இது வரைக்கும் ஆமாம் 4 இன்ச் பாட்டில், இதெல்லாம் 6 இன்ச் பாட்டில் வந்து வச்சுருவேன். எப்போ பூ வருதுன்ட்டு பார்க்கலாம். ஒரு இதில் இன்னொரு இதுக்கு மாற்றும் போது கண்டிப்பாக வரும். இப்படி மாற்றும் போது தொட்டியில் வந்து ஃபெர்டிலைசர் கலக்கலாமா சிஸ்டர்னு கேட்பீங்க. உயிர் உரம் நீங்கள் பயோ ஃபெர்டிலைசர் கலந்துக்கோங்க. பயோ ஃபெர்டிலைசர்ப்பா இந்த இது பேர்னா இன்ஆர்கானிக் இருக்குல்ல, அது கிடையாது. பயோ ஃபெர்டிலைசர் சூடோமோனாஸ், அசோஸ்பைரிலம், இன்னொன்று ஒன்று இருக்குது அந்த என்ன ட்ரைகோடர்மா வந்து நம்ம இது சாஃபுக்கு பதிலாக அது பண்ணுறோம்ல, அந்த மாதிரி தான் கலந்துக்கோங்க. அது கலக்கும் போது சாஃபை கலக்க வேணாம். இல்லை அதெல்லாம் இல்லை சாஃப் மட்டும்தான் இருக்குன்னா மண்கலவையில் சாஃபை கலந்தும் இதை நீங்கள் எல்லாம் வைக்கலாம். வச்சு 1 மந்த் கழிச்சு அதுக்கப்புறம் நீங்கள் ஃபெர்டிலைசர் மற்ற இது போடுறபடி நீங்கள் போட்டுக்கலாம். வேறு பச்சை சாணி அந்த மாதிரிலாம் எதுவும் சேர்த்துறாதீங்க. இந்த வீடியோவில் நான் சொல்ல வேண்டியது அந்த சீடு போட்டு வந்த இந்த சீட் குரோனோட அப்டேட் சொல்லணும்னு நினச்சேன். இதுதான். இதை வந்து அலசிட்டு நீங்கள் என்னென்னா தண்ணிக்குள்ளே வந்து நீங்கள் போட்டும் வைக்கக்கூடாது. இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா இது பேர் என்ன, வெயிலில் போட்டுட்டிங்கனாலும் இதெல்லாம் வந்து தண்டெல்லாம் அப்படியே வந்து வெயிலில் போடுறப்போ சுருங்கி இதாகிடும். அதான் நிழல், அதாவது பிரைட் லைட் இருக்கணும். ஆனால் நிழல் உள்ள இடத்துல 1 நாள் இல்லை 2 நாள் ட்ரை பண்ணால் போதும். சூப்பராக வந்து இதை வச்சு விட்றலாம். நேற்றுக்கு வீடியோ பார்த்துட்டு நிறைய பேர் இந்த கொத்தாக உள்ள வெரைட்டி அது நிறைய பேர் கேட்டது. எனக்கு லோக்கலில் இருந்து ஒருத்தவங்க வந்து அவங்க முன்னாடியே பிளான்ட்ஸ் எல்லாம் ஆர்டர் போட்டிருந்தது. எடுக்கும்போது இதை எடுத்துகிட்டு போயிட்டாங்க தாங்களா, அதனால் என்னால் கொடுக்க முடியல. இந்த சீட் பாடு மெச்சூர் ஆகட்டும், அதேமாதிரி இந்த சீட் பாடு மெச்சூர் ஆகட்டும். எனக்கு ரொம்ப வயபிளாக வருமானு டவுட்டாகவே இருக்குது. பார்க்கலாம். மற்றதும் பாலினேட் பண்ணி வச்சுருக்கேன். இங்கே கூட சீட் பாடு வர மாதிரி தெரியுறாங்க. இவங்களாம் பாலினேட் பண்ணி வச்சது தான். நெக்ஸ்ட் வீடியோ வந்து பாலினேஷன் வீடியோ, எப்படி நம்ம பாலினேட் பண்ணுறோம் அப்படிங்கிற ஒரு டியூட்டோரியல் தான். ஜஸ்ட் வந்து நான் உங்களுக்கு வந்து நான் காமிக்க போகிறேன். இதெல்லாமே பாருங்கள் வாஷ் பண்ணி இப்போ வச்சாச்சு. இப்போது மண்கலவை ரெடி பண்ணி வச்சு விட்டு வேண்டியது. மண்கலவை ரெடி பண்ணி வச்சதுக்கப்புறம் வெயிலில் வைக்கலாமா சிஸ்டர் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த சீசனுக்கு ஓகே. ஒரு மேபி ஒரு 2-3 டேஸ் வேணால் நீங்கள் வந்து டேரெக்ட் 1 மணிலேருந்து 4 மணி வரைக்கும் இருக்குது அந்த வெயிலில் வைக்க வேண்டாம். கிழக்கு பக்கம் வச்சிங்கன்னா மார்னிங் சன்லைட் மட்டும்தான் வரும். உங்களுக்கு நான் சொல்லிக்கிறேன், டைரக்ஷன் காம்பஸ் மொபைலில் பார்த்துக்கோங்க. உங்கள் வீட்டில் எது கிழக்கு பக்கம் வருதோ அந்த ஏரியாவில் வச்சிட்டிங்கன்னா 12-1 மணி வரைக்கும் இருக்க வெயில் மட்டும்தான் வரும். அதுக்கப்புறம் வராது. ஒரு 10 நாள் கழித்து நீங்கள் டேரெக்டாக அதுக்கப்புறம் இருக்கிற இதுக்கு வந்து நீங்கள் மாற்றிக்கிடலாம். யாரோன்னு கேட்டாங்க, வீட்டுக்குள்ளே வைக்கலாமா சிஸ்டர் தூக்கி அப்படின்னு கேட்டாங்க. இல்லை வைக்கக்கூடாது அப்படின்னு வந்து நான் சொல்லிட்டேன்னு வச்சுக்கோங்க. இது அடினியம் டெசர்ட் ரோஸ். இதை கண்டிப்பாக வீட்டுக்குள்ளே வச்சு வளர்க்கக்கூடாது. வேறு என்ன
இந்த சீட் க்ரோன் பிளான்ஸ் எல்லாம் சேலுக்கு கொடுப்பீங்களா? ஆமாம், கண்டிப்பாக நான் சேலுக்கு தான் கொடுப்பேன். சைஸுக்கு ஏற்ற மாதிரியும் பூ வர டிசைன்ஸை பொறுத்தும் நம்ம கொடுப்போம். சிங்கிள் பெட்டல், இது சிங்கிள் பெட்டலில் பூக்கு தானே, இதோட அப்டேட்ஸ் நீங்கள் கண்டினியூஸாக நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு நீங்கள் இது பண்ணிங்கன்னா 8973385884 நம்மளோட வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் உங்கள் அட்ரஸ் சொல்லி இது பண்ணிக்கோங்க, சேவ் பண்ணி வச்சுக்கிறேன் நான், பார்த்துக்கோங்க. அட்ரஸ் ஏன் கேட்குறீங்க சிஸ்டர் திரும்ப திரும்ப திரும்ப? அம்மா, ஒரே பேரில் என்கிட்ட நிறைய வந்து இருக்காங்க, ஒரே பேரில் நிறைய பேர் இருக்காங்க, ஒரே ஊரில் இருந்தும் அதே பேரில் இருக்காங்க. நான் யூடியூப்பில் தமிழில் பேசி என் மூஞ்சி காமிச்சு குடும்பத்தையே காமிச்சு வீடியோ பண்ணுறேன். இன்றைக்கி என் ஹஸ்பண்ட் கூட கேட்டார், நேற்றுக்கு ஒருத்தவங்க மெசேஜ் போட்டிருந்தாங்க, பேர் என்ன ஒரு அட்ரஸ் சொல்லுங்கன்னு சொன்னதுக்கு நீ பேர் ஊர் மட்டும் கேட்க வேண்டியதா, நீ அட்ரஸ் கேட்குறேன்னாரு. நான் சொன்னேன் உங்களுக்கு விஷயமே என்னன்னு தெரியல போல், நான் பேர் ஊர் கேட்டப்பெல்லாம் வந்து அவங்க பேர் ஊர் வந்து இது பண்ணப்போ சுத்தமாகவே அதை பற்றின ஒரு இதே இல்லாமல் கண்டுக்காமல் இருக்கிறாங்க. அதில் ஜஸ்ட்டு ஊரை மட்டும் கொடுக்குறாங்க. இப்போ அட்ரஸ் கேட்கும்போது அதே தான், பேர் ஊர்னு முன்னாடிலாம் நான் கேட்டு ரொம்ப சோர்ந்து போயிட்டு, அடுத்து வந்து ஆர்டர் எடுத்துட்டோன்னா அனுப்பும்போது அட்ரஸை கொடுக்கவும் மறந்துடுறாங்க. இந்த 2 ரீசனுக்காக தான் நான் அட்ரஸ் கேட்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொன்னேன். இன்னொன்று, நிறைய ஃபேக் என்கொயரி, அட்ரஸ் கேட்கும்போது அப்படியே ஓடி போகிறவங்க நிறைய பேர் இருக்காங்க, அதெல்லாம் அப்படி அப்படியே பிளாக் பண்ணி விட்டுருவேன். அதனால தான் நான் வந்து அட்ரஸ் கேட்குறேன் அப்படின்னா நான் ஏமாற்றிட்டு ஓடுறக்கோ இல்லை உங்கள் வீட்டு அட்ரஸில் வந்து உங்கள் வீட்டில் வந்து நிறைய எடுத்துகிட்டு வரதுக்கோ கேட்கறது கிடையாது. ஒரு ஆன்லைன் செல்லராக நான் இது பண்ணும்போது அட்ரஸோடு வாங்கன்னு சொல்லும்போது அட்ரஸ் சொல்ல ஏன் தயங்குறீங்கன்னு உண்மையிலே எனக்கு தெரியவே இல்லை. நான் அப்பட்டமா என்ன இருக்கோ அப்படியே நான் வீடியோ போடுறேன். ஒரு அட்ரஸை சொன்னால் அதில் உள்ள எதையோ ஒன்று பொறுக்கி எடுத்து போட்டு நான் சேவ் பண்ணிக்குவோங்க. பேரில் பிரியான்னு இருக்கீங்கன்னா, அடுத்து புனிதான் இருக்கீங்க அப்படின்னா அட்ரஸ் ஏதோ ஒரு நம்பர் கொடுப்பீங்க, அப்புறம் ஒரு ஊர் இருக்கும். நான் என்ன பண்ணுவேன், அந்த 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 அட்ரஸ்குள்ளேருந்து ஒரு வேர்டு எடுத்து பொறுக்கி போட்டு சேவ் பண்ணி வச்சுக்குவேன். 5500 கான்டாக்ட். இதில் நான் வந்து இந்த இதில் எக்ஸிஸ்ட்னு சொல்லுவாங்க, இதை ஏதாவது போய் நம்ம ஐடி க்ரியேட் பண்ணுறப்ப இது ஆல்ரெடி இருக்குது, இது ஆல்ரெடி இருக்குன்னு அந்த மாதிரி ஆகுது. அதனால தான் நான் சொல்கிறேன் எனக்கு அட்ரஸை கொடுங்கன்னு சொல்லி. ஸோ அப்படி வந்தால் மட்டுமே தான் ஃபர்தராக என்ன ஸ்டேட்டஸ் இருக்குதுன்னு பார்க்க முடியும். அதில் கூட சில நேரம் இது அப்டேட் கொடுப்பேன். சேல்ஸும் அதில் தான் நான் போடுவேன். அதுதான் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்கள் சந்திக்கிற வரைக்கும் பை பை. நெக்ஸ்ட் பாலினேஷன் வீடியோ.